தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் 1ஆம் பாகத்தில் 3ஆவதாக பழைய ஏற்பாடு பிரதான ஆசாரியனை வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று பவுல் வஞ்சான் திட்டினான் என்ற தலைப்பு. அப்போஸ்தலர் 23 அதிகாரத்தில் 1லிருந்து 4 வரைக்கும் நான் படிக்கிறேன். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனச்சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். மனுஷன் முன்பாக அல்ல, தேவன் முன்பாக நல்ல மனச்சாட்சியோடு நடந்து வந்தேன். ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை. அதனால் ஆடிட்டர் கணக்கு நம்ம உலக பிரகாரமாக ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிற தப்பு இல்லை. மனசருக்கு முன்பாக மாத்திரமல்ல, அரசாங்கத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ராயனுக்குரிய ராயனுக்குன்னு சொல்லும்போது அதில் நம்ம இருக்கிற தப்புன்னு நான் சொல்ல வரல, அதை செய்யுங்க. ஆனாலும் நம்ம கணக்கு கொடுக்கக்கூடியது எஜமான் இயேசு கிறிஸ்து தான். அதனால் இவருக்கு எல்லா வகையிலும் நான் கணக்கு கொடுக்குறேன், நல்ல மனச்சாட்சியோடு நடந்து வர்றேன்னு அவன் பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பெரிய ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டு மத வெறியர்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை பார்த்து நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். பிரதான ஆசாரிய சொல்கிற வார்த்தையா அது? அடிக்கிறதா ஒரு மனுஷனுடைய காரியம்? ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்திங்கன்னா பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண், அடிக்கு அடி, குத்து குத்து, வெட்டுக்கு வெத்து, சூடுக்கு சூடு. இதுதானே மோசையினுடைய காரியம். எல்லாம் வெட்டுறது கொல்றது ஊழியமே அதானே. யாத்திராகம் 32:28 3000 யூதர்களை, இஸ்ரவேலர்களை லேவியர்கள் வெட்டி கொன்னாங்க. மோசே தான் சொன்னான், வெட்ட சொன்னான், வெட்டுறான்னு. ஏன்னா ஆடல் பாடல் கொண்டாடினாங்களாம், கண்ணுக்குட்டியை வச்சு கும்பிட்டாங்களாம், விக்கிர ஆராதனை திருவிழா கொண்டாடிட்டாங்களாம். அப்படின்னா நீ நல்லவனாக இருந்தால் நீ ஆரோனில் வெட்ட சொல்லணும். அவன் தானே கண்ணுக்குட்டியே செஞ்சது. உங்களுக்கு முன் சென்றும் தெய்வங்கள் இவைகளேன்னு சொன்னது அவன் தானே. அவனைத்தானே நீ வெட்டணும். உன் அண்ணேன்னு சொல்லி உன் குடும்பம்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் வெட்டி தள்ளலாம். இந்த மாதிரி உள்ளவங்க தானே இவங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்க மாசா சண்டை அமாசு, இன்றைக்கி சின்ன குழந்தைகளை கூட பார்க்காம கொண்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எத்த கிளறி ஓடிக்கிட்டு இருக்கு. அநேகர் செத்து மடிகிறாங்க, அநேகர் அங்கே ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு போகிறாங்க. இன்ன வரைக்கும் திருந்த மாட்டான். மதவெறியக்காரன், ஜாதி வெறி, மதவெறி உள்ளவன். அதைத்தானே அந்த பழைய ஏற்பாடு தானே இன்றைக்குள்ள நாதாரியை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே கேட்கக்கூடியவன் முழுவதும் மதவெறியாக மாறுறான். இந்த வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கடை முழுவதும் போட்டு நொறுக்குறான், முஸ்லீம் அடையாளம் இருக்க முழுவதும் வெட்டுறான், குத்துறான். அப்படியே மதவெறியாத வாலிபர்களை அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க அவங்க. அதே தானே இன்றைக்கி பழைய ஏற்பாட்டை அதிகமாக போதிக்கிறதுனால தானே இன்றைக்குள்ள கிறிஸ்தவன் முழுவதும் யூதனாக மாறிட்டான், கிறிஸ்தவனாகவே இல்லையே, இஸ்ரேலாக மாறி இன்றைக்கி எல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து, சண்டைக்கு சண்டை, அவன் மாற்று மதத்தாரவனை எதிரியாக பார்க்குறான். இதான் கிறிஸ்துவின் சுவிசேஷமா? இதான் சகல ஜாதிகளையும் சேசராக்குங்கன்னு சொல்ல லட்சணம் இதானா? சகல ஜாதிகள் எப்படா நீ சேசனாக்க முடியும்? அவனை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டின்னா அவனை மாற்று மதம் உள்ளவன், மாற்று ஆளுன்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கே உனக்கு எதிரி ஆகிடுறான். அவனை எப்படி நீ சீசனாக முடியும்? அப்படி சுவிசேஷம் எப்படி சொல்ல முடியும்? சுவிசேஷம் உள்ள இடத்துல அடி, கஷ்டம், துன்பம் வரத்தான் செய்யும். துணிஞ்சவன் தான் போகணும். அதாவது போர் சேவகன்னு சொல்லி சொன்னார் பவுல் தீமோத்தேய, நீயும் கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஊழியக்காரன் இல்லாட்டினா எதுக்குடா நீ பைபிளை தூக்கிட்டு வர்ற? நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், நான் பேசுகிறேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். இயேசுக்காக 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன்.
இன்னும் உயிரே போனாலும் எனக்கு அதை பற்றி கவலைப்படல. துணிஞ்சவன் தான் ஊழியத்துக்கு வரணும். சும்மா முகசுத்தி பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆனால் உடனே டக்குன்னு கோர்ட்டு கேஸு உடனே பின்னாடி போய் ஓய்விட்டு ஐயோ அப்பான்னு கும்பிட்டுக்கிட்டு உனக்கு எதுக்குடா பைபிளு, உனக்கு எதுக்கு ஊழியம்? ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி சொல்லலை. யோவான் 11:16 தோமா சொல்கிறான், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள், பிழைக்கும்படி இல்லை. ஆண்டவரே கல்லறியை இப்போ தானே பார்த்தாங்க, திரும்ப நீங்கள் அங்கே போகிறீங்களேன்னு சொல்லும்போது, இல்லை அங்கே தான் போவேன், நான் லாசருவை எழுப்ப போகிறேன், நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் இயேசு விட்டுட்டு போக முடியாது, இருக்க முடியாது. அதனால் இப்போ தோமா சொல்கிறான், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். இதுதான் சீசத்துவம். உண்மையான ஊழியக்காரன் இயேசு இறந்த மாதிரி நானும் இறக்கணும். இதுதான் இந்த ஒரு டெடிக்கேஷனோடு தான் சத்தியத்தை பேச இப்போ நான் இவ்வளவு துணிவாக பேசுகிறேன், மனசில் பிரியப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவனா பேசுகிற லட்சணமாக இது. எவன் சபையை கூப்பிடுவாங்க, யார் பிரசங்கத்தை என்னை கூப்பிடுவாங்க? இப்படி பேசுனா யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. கூப்பிடுறவன் கூப்பிடட்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் முழுவதும் ஆசாரியம் முழுவதும் கெட்ட புத்தி உள்ளவன் தான், மதவெறி உள்ளவன் தான், ஜாதி வரி உள்ளவன் தான். உண்மையான கிறிஸ்தவ ஊழியக்காரனை அடின்னு சொல்லலாம், வாயில் அடிங்க. ஏன்னா அவன் வாயை அடின்னு பேர். வாயை திறந்தா வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருப்பான். என்னை கூட ஒரு ஐயா சொன்னார், ஐயா டெய்லியா வீடியோ போடணும், கொஞ்சம் வாய் பேசாமல் இருக்கக்கூடாதா டெய்லியா? நான் சொன்னேன், டெய்லி நான் சாப்பிட்றேன்ல, டெய்லி சாப்பிட்றேன்ல, அப்போ ஏன் டெய்லி ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறதா? சாப்பாட்டுக்கு நான் வேலை செய்யணும். என் வேலை என்ன? சுவிசேஷ வேலை அறிவிக்கிறது தான், சத்தியம் அறிவிக்கிறது தான். அப்போ டெய்லி நான் அறிவிக்கிறேன், டெய்லி நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு நான் டெய்லி சொல்லித்தான் ஆகணும். இதில் எனக்கு ஒரு மேன்மையோ புகழ்ச்சியோ ரொம்ப நல்லா பேசுகிறேன் கெட்டிக்காரன்னு என்ன சொல்ல முடியாது. நான் வேலை, என் சாப்பாடுக்கு நான் வேலை செய்கிறேன். அபிரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டியது மட்டும்தான் செய்கிறேன்னு தவிர என்னை இதில் குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் வாயில் அடிக்க சொல்கிறான் பவுலை. சமீபத்தில் நின்றவர்கள் பார்த்து சொல்கிறான். அப்போ பவுல் என்ன சொல்கிறான்? 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 23:3. அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, அந்த சொன்னவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். இயேசு மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொன்னார். மத்தேயு 23. இவன் அப்போஸ்தலர் 23 சொல்கிறான் அதே வார்த்தை, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உன்னை அடிப்பார். கடினமாகவே தேவன் உன்னை அடிப்பார்னே சொல்கிறான். இது பவுலுடைய மறுபக்கம். நல்லாவே பேசினார், அன்பாகவே பேசினார். பவுல் ரொம்ப நல்லவன், ரொம்ப அன்பானவன், யாரையும் வையலில் திட்டலை. ஒரு பக்கம் அது. இந்த மறுபக்கம் பாருங்கள், வஞ்சிருக்கான். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். என்னை அடிக்க சொல்கிறேன், உன்னை கடவுள் அடிப்பார். சத்தியத்தை பேசுகிறேன்னா என்னை அடிக்கிறியா? உன்னை கடவுள் அடிப்பார். போ. உண்மையுள்ள ஊழியர்களை துன்பப்படுத்தினவன் நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை, சரித்திரமே இல்லை. தேவ ஊழியக்காரங்களை துன்பப்படுத்தினவங்க முழுவதும் எவன் நல்லா இருக்கான் பாருங்கள். லிஸ்ட் எடுத்து பாருங்கள், லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லாம் கெட்டு போய் நாசமாக போய் குடும்பம் அழிஞ்சு கேவலமாக தான் போயிருக்கான், அல்லது மனம் திரும்பியிருப்பான். 2ல் 1 ஆகிருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, எனக்கு என் வாழ்க்கையில் 40 ஆண்டுக்கு மேலே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், என்னை எவ்வளவோ செஞ்சவன் முழுவதும் நான் கண்ணால் பார்க்குறேன். அழிஞ்சு தான் போயிருக்கான், கெட்டு தான் போயிருக்கான், நாசமாக தான் போயிருக்கான். இன்னும் ஒன்று சிலர் நாசமாக போகிறாங்க. நான் சொல்லலை, கெடுவான், கேடு நினைப்பான், விதைச்சதை அறுக்கிறான். நான் சபிக்காவிட்டாலும் அந்த செய்த பலன் அவன் அடையணும்ல. செய்தாருக்கு செய்த பலன், எண்ணம் போல வாழ்வு. உண்மை உள்ள ஊழியக்காரனை துன்பப்படுத்தும் போது
ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் சங்கடப்படும் போது அது நல்லா இருக்க நல்லது கிடையாதுன்னு எபிரேயர் 13:17 போட்டிருக்கு. உண்மையான ஊழியக்காரன் சங்கடப்பட்டால் அது நல்லது இல்லை, கெட்டது தான். தேவன் உண்மை அடிப்பார், தேவன் உண்மை அடிப்பார். அவர் பெரிய பிரதான ஆசாரியன், பயப்படலை. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நமக்கு என்ன? நீ பெரிய ஊழியக்காரன் யாரை சொல்கிறீங்க? பணக்காரனை சொல்கிறீங்க. ரொம்ப பண வசதியாக இருந்தால் பெரிய ஊழியக்காரனா? எல்லாம் ஒரே ஜாதியாக இருப்பான். ஒரே ஜாதி உள்ளவெல்லாம் பெரிய ஊழியக்காரனா? பணம் இருந்தால் பெரிய ஊழியக்காரனா? என்ன கொடுமையாக இருக்கு? பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் எங்கடா இயேசு வச்சுருக்காரு? நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள்னு சொன்னார். மத்தேயு 23:8 நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள்னு சொன்னார். அதில் மூத்த சகோதரன், இவன் இளைய சகோதரன் அப்படின்னு சகோதரன் தான். அப்படி பார்க்க போனால் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு உள்ளவன் சிலர் போதகர்னு கூப்பிட மாட்டோம், ரெவரண்டுன்னு சொல்ல மாட்டோம். சரி, நல்லது தான். அப்போ நீ என்ன வாழுது? மூத்த சகோதரன் தானே சொல்கிறேன். இந்த சார்லஸ் குரூப்புன்னு யெகோவா கிட்டேருந்து பிரிஞ்சவங்க மூத்த சகோதரன் ஏன்டா சொல்கிறேன்? மூத்த சகோதரன் அப்படி பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து தானே. அதை ஏன் நீ சொல்கிற? அவன் மாடுன்னு சொல்லிட்டான்னு அதே தான் நீ பசுன்னு சொல்கிற. ரெண்டு பொருள் ஒன்று தானே. அதனால் நம்ம எல்லோரும் பெரியவன் சின்னவன்னா எவனும் கிடையாது, எல்லாரும் சகோதரர்கள் தான். பூமியில் யாரையும் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்க ஒருவரே பிதாவாக இருக்கார். பூமியில் ஒருவனையும் குருக்கள் என்று எவனையும் சொல்லாதீங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கார். மத்தேயு 23:9 10 அதுதான் சீசர்களுக்கு சொன்னார். நமக்கு எஜமான இயேசு தான், அவர் தான் வழிகாட்டி. இன்றைக்குள்ளவங்களை நீ அந்த இடத்துல வச்சின்னா அவன் நாளைக்கு வேறு உபதேசத்தை சொல்லிட்டு போயிடுவான், பணத்துக்காக பல்ட்டி அடிச்சிடுவான், இல்லை தெரியாமல் உள்ளதை தெரியும்னு சொல்லுவான், நீ ஏமாற்றப்பட வேண்டியது ஆகும். அதனால் இயேசுவ தலைவர் ஏற்கனவே தலைவராக இருக்கார். அவர் உனக்கு தலைவர் ஆக்கிக்க. அவரால் நியமிக்கப்பட்ட, அவரே செலக்ட் பண்ணி நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டியாக்கு. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ளது உனக்கு பாடமாக்கு. பழைய ஏற்பாடு முக்காடு ஒதுக்கு, புதிய ஏற்பாடு உடன்படிக்கைக்கு வா. இதுதானே சத்தியம். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி சமந்தான். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா என்றார். நியாயப்பிரமாணத்தில் பெரிய ஆளாக கெட்டிக்காரன், பழைய ஏற்பாட்டில் நீ தான் பெரிய ஆள்னு சொல்கிற. பிரமாணத்தின்படி என்னையை விசாரித்து குற்றச்சாட்டினா நீ சொல்லலாம். குற்றச்சாட்டாமையே பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாயில் அடின்னு சொல்கிறிய, இதான் நீயா பெரிய ஆள்? தைரியமாக பேசுகிறான். அப்போ சமீபத்தில் 4ஆம் வசனம், சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வையிராயா என்றார்கள். அப்போஸ்தலர் 23:4 நீ வையிரியா? வஞ்சிருக்கான்ல வெள்ளை அடிக்கப்பட்ட சோரேன்னு, அதனால் யாரையும் வையக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாதுன்னா வஞ்சிருக்கான்ல. இங்கே கெட்ட வார்த்தை வையக்கூடாது. அதுக்காக ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி பேர் வாங்கியிருக்கான் ஒரு ஊழியக்காரன். அப்படி போகக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளே இருந்தால் அதுவே கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக சொல்கிறோம். கெட்ட வார்த்தைன்னா ரொம்ப அசிங்கமாக கொடூரமாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்கிறதோ, விரியம்பாம்பு குட்டிகளேன்னு சொல்கிறதோ, விபச்சாரிகளேன்னு சொல்கிறது கூட கெட்ட வார்த்தை கிடையாது. அது அப்போஸ் சொன்னதை நீ சொல்லலாம். ஆனால் அதை தவிர்த்து பெண்ணையும் பெண் உறுப்புகளையும் ஆண் உறுப்புகளையும் ரொம்ப கேவலமாக, அது எப்படி சொல்கிறது, அவ்வளவு கேவலமாக பகிரங்கமாக வைகிறாங்க யூடியூப்பில். சரி, பார்க்கும்போது ரொம்ப சகிக்க முடியாத. அப்படி ஒரு ஊழியக்காரன் அப்படி பகிரங்கமாக சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொன்னால் அவன் ஊழியக்காரன் ஆகுமா? அது நல்லதா? சகோதரர்கள் தெரிந்து கொண்டால் நல்லது. திருத்திக்கிறணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இப்படி நான் பேசின தப்பு தான். பகிரங்கமாக அவன் எப்படி வஞ்சானோ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டான்னாச்சு ஆண்டவர் மன்னிச்சிடுவார். மக்கள் மத்தியிலையும். அதுக்கு பிறகு அவன் குற்றப்படுத்துறது, மற்றவங்க குற்றப்படுத்துறது நியாயம் வராது.
அதனால் கெட்ட வார்த்தை ஒன்று நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. அதே சமயத்தில் சத்தியத்தை சொல்லலாம், சத்தியத்தை பேசுகிறது தப்பு இல்லை. அதனால் சிலருக்கு ஆகிட்டு போகிறோம், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அதற்கு பவுல் சொல்கிறான் 5ஆம் வசனத்தில், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன்னு எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. இவன் நியாயப்பிரமாணத்தில் கரைச்சி குடித்தவன். ஏன்னா ஜனத்தின் அதிபதினா அதிபதி லட்சணத்தில் அவன் இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாயில் அடின்னா இது என்ன நியாயமா? அதனால் நான் ஒருத்தன் சொல்கிறான், நான் துப்பாக்கியோடு தான் நான் காலேஜுக்கு போனேன், அருவாவோட கத்தியோடு தான் நான் வந்தேன், பெருமையாக சொல்கிறான். இன்னொரு மூத்த போதவர் என் உடம்புல ஓடுறது திருநெல்வேலி ரத்தம்னு சொல்கிறான். அப்படின்னா அருவா எடுத்து வெட்டுற அந்த அர்த்தம். இப்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மேன்மை பாராட்டிக்கிட்டு மாம்ச புத்தியில் தங்களை பெருசாக துப்பாக்கியோட போவாராம், அருவாவோட போவாராம். அவர் ரொம்ப ரொம்ப ஆளாம். இந்த மாதிரி மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்கள ஊழியக்காரன்னு சொல்லி அவங்கள மேன்மை, அது கேவலமானதை, அது எதுக்கு கௌரவமாக சொல்கிறேன்? ரொம்ப அசிங்கமானதை, கேவலமானதை அதை எதுக்கு பெருமையாக சொல்கிறாது? கேவலமானதை பெருசாக பெருமையாக சொல்லுவானா? எனக்கு சண்டை போட தெரியும், குத்து சண்டை தெரியும், நான் குத்து சண்டை பயிற்சி வாங்கியிருக்கேன், எனக்கு சிலம்பு சண்டை தெரியும், சிலம்பு அடித்து நம்ம பார்ப்போமா ஒத்த ஊழியக்காரன் சொல்கிறான். எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி போகிறவன் தான் ஊழியக்காரன். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பட்டை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாரு, இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாவிட்டால் இப்போ எல்லோரும் பட்டையை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா பட்டை இருக்கணும், வெட்ட தெரியணும், ஆனாலும் வெட்டாதீங்கன்னு சொல்கிறார். இதுதான் ஊழியம். ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை அடிக்க தெரியும், கூடாதுன்னு சொல்கிறாரு. இதுதான் ஏன் ஊழியக்காரன். ஊழியக்காரன் எல்லாம் அதுக்காக கோலை கிடையாது. ஒரு அடி கொடுக்குறவன் விட அடி வாங்குறவன் வீரன், திரும்ப அடிக்காமல் இருக்கிறவன் அதை விட வீரன். அடித்த உடனே ஏன் கட்டி பிடிக்கிறான்னா திரும்ப அவன் அடிச்சிடுவான்னு பயத்தில் அப்படியே நின்று திரும்ப ஆடுறான்னா எவ்வளோ தில்லு, எவ்வளோ வீரன். அது தான் இயேசு கிறிஸ்து வீரன். இயேசு கிறிஸ்துவ இப்போ பலார்னு ஒருத்தன் அரைஞ்சான். நான் தகாததை சொன்னால் தகாததை ஒப்புவி, தகுதியாக சொல்வேன்னா பின்ன ஏன் என்னை அடிக்கிறேன்னு பிலாத்துக்கு முன்னாடி, கவர்னருக்கு முன்னாடி தைரியமாக சொன்னார். அவன் ஒன்றும் பதில் பேச முடியல. பிரதான ஆசாரியர் பிரியா பேசுகிறதுன்னு அந்த மாதிரி எல்லா அராஜகம், எல்லா அதிகார திமிரு. என்ன செய்ய? கர்த்தருக்காக நம்ம சகிச்சு தான் ஆகணும். உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லக்கூடாது. அந்த அதிபதி லட்சணத்தில் அவன் இல்லை. அதனால் சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க, தைரியமாக சொல்லுங்கள். ஜாதிக்கு பயப்படாதீங்க, பணத்துக்கு பயப்படாதீங்க, தோற்றத்தை பார்த்து பயப்படாதீங்க, ஜன கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. சத்தியத்தை பேசுங்க. எவனாக இருந்தால் என்ன, சத்தியம் பேசுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பவுலோடு கூட இருந்து பவுலுடைய ஊழியத்தை நிறைவேற்ற செய்தது மாதிரி நம்மோடு கூட இருப்பார். அதனால் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரை போல் உள்ளவங்களை நம்ம சுவருன்னு சொல்லித்தான் ஆகணும். வயிறியான்னா வஞ்சித்தான் ஆகணும், வேறு என்ன செய்ய? அதனால் மறுபக்கம் என்ற காரியங்களில் பவுலை ஒரு பக்கம் உபதேசங்கள் பார்க்கும்போது, மறுபக்கம் அவனுடைய நடவடிக்கைகள், ஊழியங்கள், காரியங்களையும் நம்ம பார்த்து, அதுக்காக கெட்ட வார்த்தை பேச சொல்லலை, உங்களை வைய சொல்லலை, சண்டை போட சொல்லலை. சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக பேசுங்க. எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். நன்றி. அடுத்து மறுபடியும் உங்களை வேறு 4வது இதில் நான் சந்திக்கிறேன். 4வது பாயிண்ட் சந்திக்கிறேன் நாளைக்கு.